இந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க கிராக் பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ கேட் எக்ஸாம்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. இதை கிராக் பண்றதுக்கு கேட் எக்ஸாம கிராக் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இப்ப தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஆப்டி மேக்ஸ் அந்த ரெண்டையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். எல்லாரும் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. டெக்னிக்கல் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்டி மேக்ஸ்ல ஒரு 15 கொஸ்டினா போட ட்ரை பண்ணணும். அதுல போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அந்த மார்க்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடும். அதை வந்து டெய்லி 1 மணி நேரம் பாருங்க. ஆப்டி, இன்ஜினியரிங் மேக்ஸ் இந்த ரெண்டையும் பார்த்துட்டே இருங்க. மற்றபடி டெக்னிக்கல் கோர்ல வந்து நம்ம 5 கோர் சப்ஜெக்ட் சொன்னீங்க சார். அதை வந்து டெய்லி பார்த்தோம். அப்புறம் இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல கொஞ்சம் விட்டு விட்டு பார்க்கணும். அனலாக் ஒரு நாள் பார்த்தா அடுத்த நாள் டிஜிட்டல், அடுத்த நாள் அனலாக், அப்படி ஒரு நாள் பார்க்கணும். மற்றபடி 5 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்க மாதிரி. ப்ரீவியஸ்